Hello friends, welcome to BST class 9 and 10. நான் உங்க நிதிஷ். இன்னைக்கு நம்ம class 10 mathsல first chapterல exercise 1.2 ஓட sums பார்க்கலாம். நம்ம last வீடியோல relations அப்படினா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அந்த டாபிக் ரிலேட்டடான sums பார்க்கலாம். exercise 1.2ல first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let a equal to 1 2 3 7 and b equal to 3 0 minus 1 7. Which of the following are relation from A to B? A set கொடுத்துட்டாங்க B set கொடுத்துட்டாங்க. Next, which of the followings are relation from A to B? A to B அதாவது A cross B Cartesian product find பண்ணி எந்தெந்த இந்த நாலு இதுல நாலு subdivision கொடுத்திருக்காங்களா இந்த நாலு இதுலயும் relation specific condition கொடுத்து relation elements write பண்ணிருக்காங்க. இந்த R1 R2 R3 R4 இந்த நாலு இதுல எந்தெந்த ரிலேஷன்ஸ்லாம் ரிலேஷனா இருக்கும் எதுலாம் ரிலேஷன் இல்ல அப்படினு ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ரைட் பண்ணலாங்களா? சொல்யூஷன் क्वेश्चन ஸ்டார்டிங்ல given ரைட் பண்ணனும். given aங்கற செட் கொடுத்திருக்காங்களா? a equal to 1 2 3 and 7. next b equal to 3 0 minus 1 7 3 0 minus 1 and 7. first நம்ம a cross b Cartesian product find பண்ணனும். அப்பதான் நமக்கு எதெல்லாம் ரிலேஷன் எதெல்லாம் நாட் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். a cross b ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் என்டையர் செட் கூடி பண்ணனும். இது நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல எப்படி ஆர்டர் பேர்ஸ்ல ரைட் பண்றதுன்னு டீடைலா பார்த்தோம். அப்படி கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணும்போது 1 3 next 1 0 next 1 minus 1 then 1 7 next second element 2 3 then 2 0 2 minus 1 2 7 next third element 3 கொடுத்திருக்காங்க. 3 எடுத்து entire b set கூட பேர் பண்றோம். 1 minus 1 next 7 கூட 3 3 next 3 0 then 3 minus 1 and 3 7 next 7 7 7 3 7 0 7 minus 1 and 7 7 நம்ம a cross b Cartesian product find பண்ணிட்டோம். இப்போ இதில இருந்து இந்த நாலு சப்டிவிஷன்ல எதெல்லாம் ரிலேஷன் எதெல்லாம் நாட் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணிரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்களா r1 ஃபர்ஸ்ட் r1 equal to 2 1 கொடுத்திருக்காங்க. next 7 1 கொடுத்திருக்காங்க. இது ரிலேஷனா இல்லையான்னு பார்க்கணும். 2 1 and 7 1 நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிருக்கோமா? இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. 2 1 2 1ங்கற எலிமெண்ட் இதுல இல்ல. next 7 1 7 1 7 1 எலிமெண்ட்டும் இதுல இல்ல. so 2 1 and 7 1 belongs to R1 R1 ல இருக்கு but 2 1 and 7 1 does not belongs to A cross B A cross B Cartesian product find பண்ணல அந்த Cartesian product find பண்ணதுல இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் இல்ல. so R1 is not a relation next second subdivision கொடுத்திருக்காங்களா? செகண்ட் என்னது R2 equal to minus 1 1 ன்னு கொடுத்திருக்காங்களா? இந்த எலிமெண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணதுல இருக்கான்னு பாருங்க. minus 1 1 இங்க 1 minus 1 தான் இருக்கு. so இதுவும் நமக்கு not a set தான் not a function relations 1 minus 1 1 இருக்குங்களா? minus 1 1 is belongs to R2 relation 2ங்கறதுல அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு but it does not belongs to A cross B நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணதுல இந்த எலிமெண்ட் இல்ல. so R2 is not a relation இதுவும் not a relation 1ங்கிறது not a relation. next third பாருங்க. third subdivision இங்க ரைட் பண்றேன்.
third 2 comma minus 1 r3 equal to 2 comma minus 1 7 comma 7 and 1 comma 3 இந்த மூணு எலிமெண்ட்ஸும் a cross b கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணதுல இருக்கான்னு பாருங்க 2 comma minus 1 2 comma minus 1 இருக்கு next 7 comma 7 இருக்கு next third element 1 comma 3 இருக்கு so இப்ப R3 ல இருக்க மூணு எலிமெண்ட்ஸ்மே R3 belongs to A cross B so it is a relation so R3 is a relation next fourth subdivision ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க fourth ல R4 equal to 7 comma minus 1 next 0 comma 3 then 3 comma 3 and finally 0 comma 7 இந்த நாலு எலிமெண்ட்ஸும் நம்ம ஃபைண்ட் பண்ண கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கான்னு பாருங்க 7 comma minus 1ங்களா 7 comma minus 1 இருக்கு next 0 comma 3 இல்ல 3 comma 3 பாருங்க இருக்கு next இது இருக்கு 7 comma minus 1 இருக்கு 0 comma 7 இல்ல 7 comma 0 தான் இருக்கு இப்ப 0 comma 7 உம் 0 comma 3 உம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இல்ல so 0 comma 7 and 0 comma 3 belongs to relation 4 but it does not belongs to A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணதுல இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் இல்ல 0 comma 3 உம் 0 comma 7 உம் ரிலேஷன் 4 ல தான் இருக்கு belongs to relation 4 but does not belongs to கார்ட்டீசியன் ப்ராடக்ட் so R4 is not a relation it's not a relation A B னு ரெண்டு செட் கொடுத்திருந்தாங்க next 4 ரிலேஷன்ஸ் கொடுத்து எந்தெந்த இதெல்லாம் ரிலேஷன் A to B க்கு இதெல்லாம் ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கொடுத்திருந்தாங்க நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் next sum இதே மாடல் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் மாடலே எக்ஸாம்பிள் ஒரு சம்ஸ் இருக்கு அது நீங்க புக்ல பாத்துக்கோங்க next எக்ஸசைஸ்ல செகண்ட் சம் let A equal to 1 2 3 up to 45 next R be the relations defined as square of a number R be the relation defined as is square of a number on A write R as a subset of A cross A also find the domain and range of R क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க Aங்கற செட் கொடுத்திருக்காங்க next ரிலேஷனுக்கு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க is square of a number xங்கிறதுக்கு இந்த வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா yங்கற வேல்யூ x ஓட ஸ்கொயர் அப்படினு கொடுத்திருக்காங்க அத மீனிங் is square of a number இப்போ நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கலாம் given பாருங்க aங்கிறது கொடுத்திருக்காங்களா a equal to 1 2 3 up to 45ங்களா நெக்ஸ்ட் x equal to வேல்யூ இங்க இருக்கு நெக்ஸ்ட் y equal to ரிலேஷன் கொடுத்திருக்காங்க ரிலேஷன் y equal to square of a number னா இந்த நம்பருக்கு ஸ்கொயர் எடுக்கறோம் அப்ப x ஸ்கொயர்ங்களா இதுதான் இந்த ஸ்கொயர் ஆஃப் a நம்பருக்கு மீனிங் on a aங்கற செட்ல தான் ஸ்கொயர் ஆஃப் நம்பர் நெக்ஸ்ட் ரைட் r as a subset of a cross a ரிலேஷன் வந்து a cross a க்கு சப்செட்டா தான் இருக்கணும் நெக்ஸ்ட் டொமைனையும் ரேஞ்சையும் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க நம்ம இந்த கண்டிஷனுக்கு ரிலேஷனோட எலிமெண்ட்ஸ் ரைட் பண்ணலாம் y equal to x square when x equal to 1 then y equal to 1 square equal to 1ங்களா அப்ப xy ஓட வேல்யூ 1,1 next when x equal to 2 then y equal to 2 square equal to 4 அப்ப 2,4 x க்கு வேல்யூ 2 y க்கு வேல்யூ 4 next when x equal to 3 y equal to 3 square equal to 9 அப்ப 3,9ங்களா next when x க்கு வேல்யூ 4 னு எடுத்துக்கிட்டோம்னா then y equal to 4 square equal to 16ங்களா அப்ப 4, x க்கு y க்கு வேல்யூ 4,16
next when x equal to 5 then y equal to 5 square 5 square value 25 இப்போ 5 25 next 6 x equal to 6 then y equal to 6 square equal to 36 x oda value 6 y oda value 36 next x equal to 7 nu போட்டோம்னா y oda value 49 வருங்களா 7 square equal to 49 but 49 ங்கிறது ஏங்கற செட்ல இல்ல ஏனா ரிலேஷன் வந்து a cross a க்கு சப்செட்டா தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க a cross a ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 1,1 ன்னு ஸ்டார்ட் ஆகும் லாஸ்ட் 45,45 தான் முடியும் பட் இங்க 7 ஸ்கொயர் எடுத்தோம்னா 49 வருது பட் அது சப்செட்டா இருக்காது சோ 6 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும் அங்க a cross a க்கு சப்செட்டா இருக்கணும்னு கொடுத்திருக்கனால 36 வரைக்கும் தான் ஸ்கொயர் வேல்யூ 45 குள்ள இருக்கும் next 7 square எடுத்தோம்னா 49 போய்டும் பட் 49 ங்கிறது a செட்ல இல்ல சோ y ஓட வேல்யூ 36 வரைக்கும் தான் இப்ப ரிலேஷன்ஸ் ரைட் பண்ணலாமா ரிலேஷன் r = 1,1 ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வேல்யூஸ் எடுத்து ரைட் பண்ணோம்னா 1,1 2,4 3,9 4,16 5,25 and 6,36ங்களா இப்ப நம்ம ரைட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் a cross a க்கு இது சப்செட் ஏனா 36 வரைக்கும் தான் இருக்கு இங்க 45 அந்த a cross a ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்மே a cross a குள்ள தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் இதுல டொமைனும் ரேஞ்சையும் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க டொமைன் ஆஃப் r equal to next range of r equal to நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் நம்ம arrow diagram மூலமா ரெப்ரசன்ட் பண்ணி ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம்ங்களா a ங்கற செட் நெக்ஸ்ட் இதுவும் a ங்கற செட் தான் 1 2 3 etc 45 இருக்குங்களா 4 5 6 etc b ங்கற வேல்யூல 1 4 9 16 etc 25 etc 36 45 வரைக்கும் இருக்குங்களா இப்போ இது 1,1ங்களா 1 க்கு 1 க்கு பேரிங் நடக்கும் நெக்ஸ்ட் 2,4 னா 2 க்கு 4 இருக்கும் 3,9 னா 3 க்கு 9 க்கும் நெக்ஸ்ட் 4 க்கு 16 5 25 6 36 7 க்கு வராது இப்போ நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம் டொமைன்னா a ங்கற செட்ல எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் b ங்கற செட் கூட ரிலேஷன் நடந்துருக்கும் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் டொமைன்னு சொல்லிருக்கோமா இப்போ a ங்கற செட்ல எந்த எலிமெண்ட்ஸ்லாம் ரிலேஷன் நடந்துருக்கு 1 2 3 4 5 and 6 domain equal to 1 2 3 4 5 and 6 next range னா என்னன்னு சொல்லிருக்கோம் b ங்கற செட்ல எந்த எலிமெண்ட்ஸ்லாம் a ங்கற செட் கூட ரிலேஷன் நடந்துருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் range னு சொல்லிருக்கோமா 1 4 9 16 25 and 36ங்களா 1 4 9 16 25 and 36 அவங்க a ன்னு செட் கொடுத்தாங்க rb the relation defined as is square of a number on a ன்னு கொடுத்தாங்க அதுக்கு மீனிங் y = x square next r ங்கற ரிலேஷன் வந்து a cross a க்கு சப்செட்டா தான் இருக்கணும்னு சொன்னாங்க சப்செட்டிங் இந்த ரிலேஷன் வந்து a cross a க்கு சப்செட்னு சொல்லிட்டோம் next டொமைனும் ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க நம்ம டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணிட்டோம் next question போலாமா next question பாருங்க third question exercise la third question a relation r is given by the set relation r is given by the set relation கொடுத்திருக்காங்க x y such that y equal to x plus 3 x belongs to 0 1 2 3 4 5 determine its domain and range அங்க நமக்கு ஏங்கிறது வேல்யூ கொடுத்துட்டாங்க ரிலேஷன் கண்டிஷன் is square of a number னு சொல்லிருந்தாங்க செகண்ட் क्वेश्चनல பட் இங்க அவங்க வந்து y equal to x plus 3 ன்னு டைரக்டா கொடுத்துட்டாங்க x க்கு எலிமெண்ட் சொல்லிட்டாங்க அதே மாடல்ல பார்க்கலாமா சொல்யூஷன் given ரைட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் given set relation r equal to relation கொடுத்திருக்காங்களா x y such that y equal to x plus 3 x belongs to 0 1 2 3 4 and 5 கொடுத்திருக்காங்களா இப்போ நம்ம இந்த கண்டிஷனுக்கு y ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாமா அந்த கண்டிஷனுக்கு
y equal to x plus 3, x equal to 0 1 2 3 4 5 இருக்குங்களா, x equal to 0, then y equal to 0, y equal to 0 plus 3 equal to 3ங்களா. இப்போ x, y ஓட வேல்யூ 0, 3, 0, 3. Next x equal to 1, y equal to 1 plus 3 equal to 4ங்களா. இப்போ 1, 4. Next x equal to 2, y equal to 1 plus 2 plus 3 equal to 5ங்களா. 2 plus 3 equal to 5. x y ஓட வேல்யூ 2, 5, 2, 5. Next x equal to 3, then y equal to 3 plus 3 equal to 6ங்களா. இப்போ 3, 6. x equal to 4, y equal to 4 plus 3 equal to 7ங்களா. இப்போ 4, 7. Next x equal to 5ங்களா, 5. Then y equal to 5 plus 3 equal to 8. இப்போ 5, 8, 8, 5, 8. நம்ம ரிலேஷனுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இந்த ஃபைண்ட் பண்ண வேல்யூ எடுத்து நம்ம ரிலேஷன்ஸ்ல ரைட் பண்ணலாமா. ரிலேஷன் r equal to 0, 3, then 1, 4, then 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் ஃபைண்ட் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் டொமைன் ஆஃப் r equal to நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஃபர்ஸ்ட் செட்ல ஆரோ டயக்ராம்ல போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட்ல செட் A and 1 minute செட் A செட் B ன்னு இருக்குங்களா. ஏங்கிறதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் xங்களா, 0 1 2 3 4 5. செகண்ட் செட் கொடுக்கல, நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் 3 4 5 6 7 8 ன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோமா. இப்போ இதுல மேப்பிங் நடக்குது 0 க்கும் 3 க்கும் 1 4 2 5 3 6 4 7 5 8. நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம், ஃபர்ஸ்ட் செட்ல எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் ரிலேஷன் நடந்திருக்கோ அதெல்லாம் டொமைன். இப்போ டொமைன் ஆஃப் r equal to 0 1 2 3 4 5ங்களா. 0 1 2 3 4 5ங்களா. நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் r equal to செகண்ட் செட்ல எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் ரிலேஷன் நடந்திருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம ரேஞ்ச்னு சொல்லியிருக்கோம். 3 4 5 6 7 8. 3, 4, 5, 6, 7, 8. அவங்க ரிலேஷன் ஒரு ரிலேஷன் கொடுத்திருந்தாங்க x, y such that y equal to x plus 3 ன்னு ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் x ஓட எலிமெண்ட்ஸ்லாம் கொடுத்திருந்தாங்க, அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ரிலேஷனுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச்னு கொடுத்திருந்தாங்க. டொமைன் இங்க ஃபைண்ட் பண்ணிட்டோம், ரேஞ்ச் ரெண்டு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.